இன்றைய தியானம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். மத்தேயு 21:22. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு அநேக ஜெப குறிப்புகள் உண்டு. ஆனால் அந்த ஜெபத்தெல்லாம் நம்ம எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? ஜெபிக்கிறோம், ஆனால் அறகுறையான விசுவாசத்தோடா அல்லது அவிசுவாசத்தோடா, அவர் எங்கே கேட்க போகிறாருன்ற எண்ணத்தோடா, கடமைக்காகவா நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ. தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, சின்ன காரியமோ பெரிய காரியமோ, அல்லது ஒரு சாதாரண ஒரு தலைவலியிலிருந்து தீர்க்க முடியாத வியாதியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரியத்தினாலே நம்ம அடிக்கடி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், தினந்தோறும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜெபிக்கிறோம், ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல, நமக்குள்ள அவிசுவாசமும் வந்துடுது, ஜெபத்தையும் கைவிட்டுட்டோம். இன்றைக்கு இயேசு இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை பார்த்து சொல்றார், மகளே, மகனே, நீ விசுவாசம் உள்ளவளாய் விசுவாசம் உள்ளவனாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பாயோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அவைகளை எல்லாம். நீ எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் ஒன்று தான் தருவேன்னு சொல்ல. ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். அப்போ நமக்கு முதல்ல விசுவாசம் வேணும். அடுத்தது நம்ம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்பொழுது அவைகளெல்லாம் பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னவரை நம்ம நம்பணும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் மலைப்பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் பொழுது 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, கிடைக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருங்க. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடிக்கிட்டே இருங்க, கண்டடைகிற வரைக்கும் தேடிக்கொண்டே இரு மகனே, மகளே. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னார். தட்டிக்கிட்டே இருங்க, திறக்கிற வரைக்கும் தட்டுங்க. கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. தேடுங்க, தேடிக்கொண்டே இருங்க. தட்டுங்க, திறக்கப்படுற வரைக்கும் நீங்கள் தட்டிக்கிட்டே இருங்க. அதே மத்தேயு 7:11 பார்க்குறோம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு தகப்பனே தம் பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிஞ்சிருக்கிறான். ஒரு தகப்பன், நான் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா கிட்ட நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார்ன்றதுல உங்களுக்கு ஒரு நிச்சயம், ஒரு விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். தீர்க்க முடியாத வியாதியோடு, கடன் பிரச்சனையோடு, குழப்பத்தோடு, பிரிவினைகளுக்கு மத்தியில் பிள்ளைகளை இழந்து, புருஷனை இழந்து, மனைவியை இழந்து, ஆஸ்திகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்துட்டு இன்றைக்கு நான் தனித்து இருக்கிறேன்னு சொல்றீங்களா? விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிற நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று நம்ம விசுவாசிக்கணும். இன்னைக்கு கர்த்தர்கிட்ட நான் கேட்குறேன், அதை நிச்சயமாக எனக்கு தருவார், கட்டாயம் எனக்கு தருவார். ஏன்னா அவர் சொல்லிட்டார், நீங்கள் ஜெபத்தில் விசுவாசத்தோடு எதை கேட்குறீங்களோ அதெல்லாம் பெறுவீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அதை நான் செய்வேன். என் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால நம்ம எதை கேட்குறோமோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன்னு சொல்கிறார். சொன்னபடி செஞ்சு முடிப்பார். பிரியமானவர்களே,
ஏன்னா நாம் யார் பிரியமானே? யோவான் 15:7 அவர் சொல்கிறார் இல்லையா? அப்படி தான் நம்ம வாழறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நம்ம யாரோடு இருக்கிறோம்? இயேசுவோடு. இயேசுவின் வார்த்தை நமக்குள்ள, நாம் அவரோடு, அவருடைய வார்த்தை நமக்குள்ள. அதைத்தான் சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நான் இயேசுவோடு கூட இருக்கிறதில்ல, அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறதில்ல, நான் அதில் நிலைச்சே இருக்கிறதில்ல, ஆனால் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு நம்ம குறப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும்னா நாம் அவரில், அவர் வார்த்தை நம்மில் நிலைச்சிருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் உங்களிலும் உங்கள் வார்த்தையிலும் நிலைத்திருக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கன்னு இன்னைக்கு ஜெபிப்போம். பிரியமானவர்களே, நிச்சயமாக நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் நமக்கு கட்டாயம் தருவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். மத்தேயு 21:22 நாங்கள் இன்றைக்கு வாசித்து தியானித்தது போலவே ஏசப்பா, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தில் எவைகளையெல்லாம் கேட்கிறோமோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா. அதையெல்லாம் பெறுவீர்கள்னு சொன்னீங்க. நாங்கள் கேட்குறோம், கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆண்டவரே. நாங்கள் தேடுறோம், தேடிக்கொண்டே இருப்போம் கண்டுபிடிக்கிற வரைக்கும். அப்பா, நாங்கள் தட்டுறோம், தட்டிக்கொண்டே இருப்போம் நீங்கள் திறக்கிற வர. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க நீர் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறீர். நாங்கள் கேட்குறது எல்லாவற்றையும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன்னு சொன்னீங்களே, நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் உம்மிலும் உங்கள் வார்த்தைகள் எங்களிலும் நிலைச்சிருக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எதை நாங்கள் கேட்டாலும் அதெல்லாம் நீங்கள் உங்கள் சித்தத்தின்படி நீங்கள் எங்களுக்கு செஞ்சு முடிப்பீங்கன்ற தைரியத்தோடு நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.